மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த இந்த புற உலகத்துல நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியோட பேரு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஆழமா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. அதை விட பெட்டரான ஒரு விஷயம் இருக்கு. இத சாவின்னு சொல்றதை விட மேனிஃபெஸ்டேஷனுக்கான விலை அப்படின்னு சொல்லலாம். இந்த விலையை நீங்க கொடுக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் தன்னால நடக்கும். அது என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, இது மாதிரியான கருத்துக்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் எபிசோட் 3. போன 2 பகுதிகளில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் குறித்த சில முக்கியமான ஆழமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். அதை தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன்ல இன்னும் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பதிவோட தொடக்கத்துல நான் சொல்லியிருந்தேன், மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு சாவி இருக்கு, ஒரு விலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ப்பணித்தல். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். உங்களுடைய எண்ணம் இந்த புற உலகத்துல நிஜமாக மாறணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் சரியா நடக்கணும் அப்படின்னா நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும், நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். எதுக்கு அர்ப்பணிக்கணும்? அந்த ப்ராசஸ்க்கு அர்ப்பணிக்கணும். ப்ராசஸ்க்கு அர்ப்பணிக்கிறது அப்படின்னா என்ன? போன பதிவுகளில் நம்ம ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் எடுத்த உடனே உங்க கையில அதை தூக்கி கொடுத்துறாது. இந்த பிரபஞ்சமானது உங்களை ஒரு பயணத்துல கூட்டிட்டு போகும். அந்த ஜேர்னில நீங்க நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடாத விஷயங்களை எல்லாம் நீங்க தூக்கி போட்டுருவீங்க. உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை எல்லாம் நீங்க உருவாக்கிக்குவீங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பை பார்ப்பீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னு நீங்க கண் கூட உங்களால பார்க்க முடியும். இந்த ஜேர்னி அப்படின்னாவே ஒரு விதமான மாற்றம் தான். அதாவது நீங்களாகவே இருக்கும் பட்சத்தில் உங்களிடம் என்ன இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கும். அப்ப நீங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சேஞ்சை நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதாவது இது எனக்கு வேணும்னு நீங்க கேட்கும்போது அது ஒண்ணு புதுசா இருக்கும், இல்ல உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அது உங்ககிட்ட வருது அப்படின்னாவே ஒண்ணு அது புதுமையாக இருக்கும், இல்ல மாற்றமாக இருக்கும். இந்த மாற்றமோ அல்லது புதுசா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க மாறணும், நீங்க புதுசாகணும். இதுதான் அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். அதுல என்னெல்லாம் நடக்குமோ என்னெல்லாம் வருமோ அதுக்கு நீங்க உங்களை அலோவ் பண்ணணும். அதை ஏத்துக்கக்கூடிய அந்த பயணத்துல பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த மன எண்ணமோ மனப்பக்குவமோ நமக்குள்ள இருக்கணும். அது இருக்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்கக்கூடிய விஷயத்துல, அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்துல இந்த ஈர்ப்பு விதியின் மூலமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேர்னிங். ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, when the student is ready teacher will appear. மாணவர்கள் தயாராகும் போது ஆசிரியர் தோன்றுவார் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கலாம். அதாவது யாராவது ஒருத்தங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை சொல்லி கொடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க கத்துக்கிற மாதிரியான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மோட மனசை நாம ஓப்பன் மைண்டடா வச்சிருக்கும் போது, திறந்த மனதாக நம்முடைய மனதை நாம் வைத்திருக்கும் போது, முதல் விஷயம் அதுல நம்ம ஒரு சில விஷயத்தை செய்யறதுக்கு நம்முடைய மனசை பக்குவம் அடைய செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு முதல்ல பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா லேர்னிங். நீங்க கத்துக்கிற மாதிரியான ஏதாவது சோர்ஸை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த சோர்ஸ் அப்படின்னு நான் சொல்ற விஷயம் என்னன்னா அது ஒரு புத்தகமா இருக்கலாம், ஒரு மனிதரா இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், நீங்க போற ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், ஒரு நெட்வொர்க் ஈவெண்டா இருக்கலாம், ஒரு யூடியூப் வீடியோவா இருக்கலாம், ஒரு பாட்காஸ்டா இருக்கலாம், ஒரு பாட்டா இருக்கலாம், ஒரு கோட்டா இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், இல்ல ஒரு துண்டு காகிதமா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு செய்தியை அதை உங்க மனசுல விதைக்கும். அது உங்களுடைய துறை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அல்லது நீங்க ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க, ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது சார்ந்த ஒரு கருத்தாக இருக்கும். அது உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்துற விதமாக அமையும். நீங்க எப்படி ஆக்ட் ஆகணும், எப்படி செயல்படணும், இது மாதிரியான மனநிலை உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரியான புரிதல்களையோ அல்லது உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணுமோ அந்த செய்தியை அது கொடுக்கும். அது கொடுக்கும்போது நீங்க திறந்த மனதாக இருக்கும்போது அதை அப்படியே ரிசீவ் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த செய்தியை வளர்க்க ஆரம்பிப்பீங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இது நடக்கும்போது நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த ப்ராசஸை நீங்க வாலண்டியரா உங்க லைஃப்ல ஏற்படுத்த முடியும். நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எதுவா இருந்தாலும் சரி, அது சார்ந்த விஷயத்தை தொடர்ச்சி
தொடர்ச்சியா கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியோ கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியோ சரியான விஷயத்த சரியான மெசேஜ் கொடுக்கிற மாதிரியான சில விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு சில மேகசின்ஸ் இருக்குன்னா அந்த மேகசின்ஸை வந்து வாங்கி படிக்க ஆரம்பிங்க. யூடியூப் சேனல்ஸ் இருக்குன்னா அந்த யூடியூப் சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். டெய்லியும் நான் வந்து கத்துக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜை ரிசீவ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேர்னிங் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாத்துங்க. இங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரியான செய்திகள் பொதுவா வந்து உங்களை ஈர்ப்பு விதி சார்ந்த விஷயத்துல உங்களை தயார்படுத்தும், உங்களுடைய மனநிலைக்கு ஒரு சில கருத்துக்களை கொடுக்கும்னு வைங்க. இது போதாது, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயத்த நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும். எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை படிக்கலாம், எதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுடைய மனம் உங்களை வழி நடத்தும். அடுத்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுப்பவராக மாறி இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது ஒரு விதத்துல மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பீங்க. மதிப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. நான் எப்பவுமே ஒரு கருத்தை அடிக்கடி சிந்திக்கிறது வழக்கம். எப்பவுமே ஒரு கருத்தை எப்பாச்சு சரியான ஒரு இடம் வருதுன்னா அதை பத்தி மென்ஷன் பண்றது வழக்கம். அந்த கருத்து என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வேலைக்காரங்க தான். தெரிஞ்சோ தெரியாமையோ, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ, நீங்க எனக்காகவும் நான் உங்களுக்காகவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இயல்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வழக்கமான வேலைகளை தாண்டி வேற ஒரு சிறு முயற்சியை நாம எடுத்து வைக்கிறோம். அந்த முயற்சி நமக்காக நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கறத தாண்டி யாரோ ஒருத்தங்களுக்காக கூட இருக்கலாம். இப்படிதான் வந்து எல்லா மனிதர்களும் நாம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாம ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கைய நம்ம வாழணும்னு நினைக்கிறோம்னா எந்த வேலையும் செய்யாம எந்த மதிப்பையும் உருவாக்காம நான் சும்மா இருக்கணும், நான் முதலாளியா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் எல்லார்த்த விட மிகப்பெரிய வேலைக்காரனா இருக்கணும்னு நினைச்சா நான் அதிக மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பேன். அதிக மதிப்பை உருவாக்கக்கூடிய தகுதி, அந்த தன்மை, அந்த நிலை என்கிட்ட இருக்கு அப்படின்னாவே நான் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இருப்பேன். அது எந்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணணும். அந்த அளவுக்கு மதிப்பு உருவாக்குற வாழ்க்கையும் நீங்க உருவாக்கிக்கணும். சோ இந்த மதிப்பு அப்படிங்கறத நீங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கிற நபராக நீங்க மாறுவீங்க. அந்த மதிப்பை கொடுக்கக்கூடிய நபராக நீங்க மாறலாம். என்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வேல்யூவை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கான முதல் விதையை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வரும்போது எனக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படிங்கறத தாண்டி இது வேணும், ஆனா இதையெல்லாம் நான் கொடுக்கணும், அதுக்கு இது வேணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த மனநிலையை உருவாக்கிக்கிறது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா இந்த இயற்கையில எல்லாமே அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேப்ப மரம் நல்லா தளதளன்னு பசுமையா வளரணும்னா என்ன தேவை? மண் வளம் இருக்கணும், தண்ணி இருக்கணும், சூரிய வெளிச்சம் இருக்கணும், காத்து இருக்கணும். இது இருந்தா அந்த மரம் நல்லா வளர்ந்துரும். ஆனா அந்த மரம் நல்லா பசுமையா இருக்கிறதுக்கு அது இந்த பூமியில இருந்தும் சுற்றுச்சூழல்ல இருந்தும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு மட்டுமே இருக்கிறது இல்ல, அதை அதிகமா கொடுக்கவும் செய்யுது. இன்ஃபேக்ட் அதை அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட வேலை. அதுக்காக தான் அது அங்க இருக்கு. அதை அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எடுக்கவும் செய்யுது. இந்த காலத்துல நிறைய பார்ப்பீங்க நீங்க, அந்த மரத்துல இருந்து நிறைய இலைகளை வந்து கீழே கொட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து அந்த மண்ணுக்கு வந்து மக்காக உரமாக மாறும். அந்த மரம் நிழல் கொடுக்கும், நிறைய பறவைகள் வந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கும், தேனீக்கள் வந்து அதோட பூக்கள்ல இருந்து தேன்களை எடுத்துட்டு போறதுக்கு அது அனுமதிக்கும். இதனால மகரந்த சேர்க்கை நடக்கும். பூக்கள் எல்லாம் வந்து காய்களாக மாறி அதுக்கப்புறம் பழங்களாக மாறும். நிறைய காக்கா குருவிகள் எல்லாம் அந்த பழங்களை சாப்பிடும். அந்த பறவைகளுக்கு உணவை இந்த மரம் கொடுக்குது. அதுக்கு பதிலா அந்த மரத்தோட விதைகள் அந்த மரம் இருக்கிற இடத்தை தாண்டி பல கிலோமீட்டர் தூரம் அதனுடைய விதைகள் வந்து அந்த பறவைகள் மூலமா விதைக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய இயற்கையோட உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு சாதாரண மரமே செழிப்பா இருக்கணும்னா எவ்வளவு விஷயங்களை கொடுக்குது, எவ்வளவு மதிப்பை உருவாக்குது. நாம நம்முடைய வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும்னா, செழிப்பா இருக்கணும்னா எவ்வளவு மதிப்பை நாம கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வேல்யூ வந்து மிகப்பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன மதிப்பை நீங்க உருவாக்கினாலும் அது மதிப்பு தான். இந்த மதிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய மனதில் பதிய வச்சுக்கிட்டு அதை நம்முடைய ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம போற இடத்துல எல்லாம் நம்மால
எந்த மதிப்பை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கணும். நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நம்மால என்ன கொடுக்க முடியுமோ, நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை செய்யக்கூடிய ஒரு கருவியாக நம்ம மாறணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதிக மதிப்பு மிக்க விஷயத்துல ஆர்வம் காட்டணும், ஈடுபாடு செலுத்தணும். நம்ம செய்யக்கூடிய, நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த மாதிரி தரமானதாக, மதிப்பு மிக்கதாக இருக்கும் பட்சத்துல தெரியாத ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க அந்த நபருக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னாவே அவருக்கு நீங்க ஒரு வேல்யூ ஆட் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால முடிஞ்ச விஷயத்துல வேல்யூவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிசீவ் பண்றதுக்கு, பெற்றுக்கொள்வதற்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, இதுவரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவில் ஆரம்பிச்சு அதுக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிக்ஸான நிறைய விஷயங்களை இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்தோம். இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்றா வச்சு நாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரியும். அதை பற்றி தான் நம்ம போன பதிவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாக இணைந்து இணை படைப்பாளியாக நீங்க இந்த உலகத்துல வாழணும். இணை படைப்பாளியாக, கோ கிரியேட்டரா நீங்க நிறைய விஷயங்களை இங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை செயல்படுத்துற நபராக மாறுவீங்க. அதுல ஈர்ப்பு விதி ஒரு சின்ன பகுதியா உங்களுக்கு செயல்படும். யாராவது இதுக்கு முன்னாடி நாம போட்ட பதிவுகளை நீங்க பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்டோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ச்சியாக உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்க்கும் விதமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் சீரீஸில் நாம கேட்க இருக்கிறோம். ஐ ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.